பொறிச்ச எண்ணெயை மீண்டும் பொறிச்சு அந்த அநியாயத்தை செய்றீங்களா, நீங்களும் ஒரு அநியாயத்துக்கு பங்குதாரர் என்பதை மறந்துடுவாங்க. ஆக விசேஷம் எங்களோட பெண்மணிகள் பேச வேண்டிய விடயம் இது. மார்பு புற்றுநோய்கள் இன்றைக்கு கிட்னி பேஷன்கள் கூட. அன்பார்ந்தவர்களே, என்ன காரணம்? இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட முதலாவது பிரச்சனை, எங்களோட வாலிப சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை. எல்லாத்துக்கும் தெரியும், போதை ஹராம், விற்பது ஹராம். இவர்களுக்கு நாங்க என்ன செய்யறது யோசிச்சோமா? நாங்க வழிநடத்தல. இன்றைக்கு மொத்தமுறை ஈடுபடுத்துறது. நான் தொழுகிறேன் தானே, நான் இபாதத்து செய்கிறேன் தானே, எனக்கு எல்லாம் தெரியும் தானே, எனக்கு என்னத்துக்கு நான் மத்தவனேன் பார்ப்பேன். இவைகளும் நலவுதான். செய்யறதும் இருக்கு, செய்யாமல் இருப்பதும் இருக்கு நலவுகள்ல. பார்த்தவர்களே, ஒரு ஊர் எடுத்தா தலைமை பீடம் நிர்வாகிகள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, பணம் படுத்தவர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், பஜாரை தெரிந்தவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இவர்கள் அனைத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு தான் அந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு. யா ரப்பி லக்கல் ஹம்து ஹத்தா தர்வா வ லக்கல் ஹம்து இதா ரலீத் ولك الحمد بعد الرضا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லோனின் நாமம் போற்றி இக்கத்துபா பிரசங்கத்தை துவங்குகின்றேன். வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோன் அல்லாஹ்வுக்கே வான்புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்துக்கு ஒளிச்சுடராய் வந்துதித்த ஏந்தல் நபி சத்தாதே ஆலம் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஒரே சாந்தியும் சமாதானமும் இறுதி நாள் வரை மலரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் மாளிகையில் வீட்டிருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லவன் அல்லாஹ் நம்மவர்களுக்கு எந்த கட்டளை இட்டிருக்கின்றானோ அவ்விடயங்களை நமது வாழ்க்கை இரண்டல் எடுத்து நடக்கும்படியும், எதை நாம் தவிர்ந்து வாழ்ந்தால் ஈருலகிலும் ஜெயம் பெற முடியும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவ்விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து வாழும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் கண்ணியமிக்கவர்களாக நம்மவர்களை படைத்து நாம் எப்படி வாழணும் என்ற யதார்த்தத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சுன்னாவின் மூலம் காட்டி தந்திருக்கிறான். எப்போ முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆனுடைய சுன்னாவுடைய வாழ்க்கையை நெறி எடுத்து நடப்போமோ அல்லாஹ் வாழ்க்கையில் கண்ணியத்தையும் நிம்மதியையும் தருவான். எப்போ நாம் விரும்பக்கூடிய அமைப்பில் மனம் போன போக்கில் சமூகம் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்போம் என்றால் வாழ்க்கையில் நெருக்கடிகளை, இன்னல்களை, சிக்கல்களை சந்திப்போம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் பிறக்க வச்ச ஒவ்வொரு முஸ்லீம்களையும் அல்லாஹ் தனி மனிதனாக பிறக்க வச்சாலும் அல்லாஹ் சமூகத்துடைய பொறுப்பை சுமந்தவர்களாக அல்லது பிறருடைய நலனை கருதக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமையும் இந்த உலகத்தில் பிறக்க வச்சு வாழ வச்சு கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துடைய யதார்த்தமும் இதுதான். இஸ்லாம் எப்பவும் தனி மனித வாழ்க்கையுடைய வளத்தை மேம்படுத்துவதை விட சமூகத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுல இஸ்லாம் செலுத்திய கவனங்கள் ஏராளமான விடயங்கள். அது ஆக விசேஷம்தான். ஒவ்வொரு அமலுடைய பிற்பாடும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லித்தந்த ஆகப்பெரிய படிப்பனை என்றால் சமூகம் என்ற மிகப்பெரிய பின்னணியை அல்லாஹ் உங்களுக்குள்ள வச்சிக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லித்தாரான். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் உலமாக்கள் சொல்லி தருவாங்க, உங்களோட பிள்ளையை பெத்தெடுத்து வளர்க்கிற நேரம் நீங்கள் ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த ஆண்மகன் எங்களுடைய எதிர்காலத்தில் இன்னொரு சமூகத்தை உருவாக்க போறவர். ஏண்ட பெண் புள்ள ஏண்டதான் ஒரு புள்ள தான். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த புள்ள இன்னொரு சமூகத்துக்கு ஒரு சொந்தக்காரியா போறா. ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அதற்குள்ள அடக்கி நாம் பிள்ளைகளை வளர்க்கணும். எனவே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் எங்களோட பிள்ளைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தாரான். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த பிள்ளைகள் இன்னொரு வம்சத்தை உருவாக்கி நாங்கள் எப்படி இன்று சந்தோஷப்படுறோமோ அதே போல ஏண்ட பிள்ளைகள் அல்லது எங்களோட பேரன் பேத்தியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமூகத்தை அவர்கள் உருவாக்கத்தான் போகிறாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே,
இந்த உலகத்தில் தனி மனிதன் என்ற இடத்தை இஸ்லாம் எப்பவும் விரும்பல. இஸ்லாம் எப்பவும் சொல்லி தந்த ஒரு விடயம்தான், இஸ்லாத்துடைய யதார்த்தமும் இதுதான், இஸ்லாத்துடைய தனித்துவமும் இதுதான். எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் தனிமையான வாழ்க்கையே வாழ இயலாது. எனக்கு யாரும் தேவையில்லை, யாருடைய அமல் இபாதத் எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் என்ற பாடும் என்ற சிந்தனையில் நாங்கள் வாழ தொடங்குவோம் என்றா இஸ்லாம் சொல்லுது. இதை இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துடைய தனித்துவம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நேரமும் இஸ்லாம் சொல்லித்தாரது, உங்களுக்கு பின்னால அல்லாஹ் ஒருவரை வச்சிருக்கிறான். அல்லாஹ் சமூகம் என்ற இடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு பின்னால பலருடைய உதவி தேவைப்படுது. ஒரு மனிதனால பலர்கள் நலவு பெறலாம், பயன்பெறலாம் என்ற மிகப்பெரிய சிந்தனையை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, தனித்துவத்தை இஸ்லாம் சொல்லித்தருது. நீங்க கூட்டாத்தான் இருக்கணும், உலகத்தில் நீங்க சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ்ற நேரம் அன்பார்ந்தவர்களே, நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும் என்று நினைச்சா இஸ்லாம் சொல்லுது, அந்த இடத்துல அந்த மனிதன் பிழைச்சிட்டான், அந்த இடத்துல அந்த மனிதன் பிழைச்சிட்டான். அன்பார்ந்தவர்களே, சமூகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாத்துடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இல்லை. முகங்கள் வேறுபட்டது அன்பார்ந்தவர்களே, உடல் உறுப்புகள் வேறுபட்டது, பேரொண்டா இருக்கலாம், சிந்தனைகள் கூட வேறுபட்டது தான். என்னோட உள்ளங்கள் விரும்புறது வேறுபட்டது. இதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க உண்மையான மோமின் என்ற இடத்துக்கு நாங்க விரும்புறத இன்னொரு சமூக இன்னொருவனுக்கு நீங்க விரும்ப வைக்கணும். ஏனென்றா உங்களோட விருப்பம் வேற, அடுத்தவருடைய விருப்பம் வேற, விருப்பங்கள் வேறுபட்டது அன்பார்ந்தவர்களே. இந்த வேறுபட்ட விருப்பத்தை ஒன்றுபடுத்த ஒரு மனிதனுக்கு ஏழுமெண்டா அந்த இடத்துல அந்த சமூகம் தலை தூக்கி நிற்கும் அந்த சமூகம். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த மிகப்பெரிய செய்தியை இஸ்லாமிகளுக்கு சொல்லித் தருது. எனவே சமூகத்தில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க, பலதரப்பட்டவர்களுக்கு மத்தியில் எல்லாரும் இணைய போலத்தான் வாழணும் என்று நினைச்சா நாங்கள் தான் பிழைச்சிட்டோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருத்தரையும் விளங்கணும். ஏண்ட அடுத்தவர் யார், ஏண்ட குடும்பம் யாரு, ஏண்ட முன்னாலே ஏண்ட சகோதரன் யாரு, இவருடைய நிலைப்பாடு என்ன, இவைகளை விளங்கி நாங்கள் அந்த வாழ்க்கையை இந்த மனிதனோட பொறுமையான நடக்கணும். இவர் கோபக்காரர், நிதானமாயிக்கணும். இவர் அவசரம் கூட, இவரோடு இப்படித்தான் நடக்கணும். இதனால தான் தொழுகிற நேரத்தில் ஒரு மனிதன் அடைகிற நம்பிக்கையை விட ஆகப்பெரிய பலம், ஈமானுடைய பலம் சமூகத்தில் வாழ்ற நேரத்தில். சமூகத்தில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. என்ன போலதான் எல்லாரும் என்ற நிலைமைக்கு நான் நினைப்பேன்டா அங்க நாங்க பிழைச்சிட்டோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எது தெரியுமா சொல்லுது? நீங்க மனிதர்களை விளங்குங்க, மனிதர்களை விளங்குங்க, தன்மைகளை விளங்குங்க, யதார்த்தத்தை விளங்குங்க, உணர்வை விளங்குங்க. இவைகளை விளங்கி நீங்க நடக்கணும். இவைகளை விளங்காம நாங்க நடப்போம் என்றா அங்க நாம் செஞ்ச ஆகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சமூகத்தில் இஸ்லாம் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இலக்கை நாங்கள் அடைய தவறிவிடுவோம். இலக்கை அடைய தவறிவிடுவோம். இந்த இலக்கை அடைய தவறுற நேரத்தில் தான் சமூகத்தில் 1000 விதமான பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். நாங்கள் எல்லாரும் இந்த யதார்த்தத்தை விளங்கணும். இஸ்லாம் எப்பவும் எங்களுக்கு சொல்லித்தர ஒரே ஒரு பாடம், மனிதா நீ நல்லவனாக இரு, இதை போல மற்றவனையும் நல்லவனாக மாற்று. இது ஒரு ரகசியமான ஒரு விடயம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த சமூகத்தோட வாழ்ற நேரம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் சற்று கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். சில நேரம் ஒரு மனிதனிடத்துல, ஒரு சமூக கட்டமைப்பு இடத்துல பலமாக்கள் சொல்லித்தாராங்க, 3 விடயத்தொத்தன் இழந்துட்டான் என்றா அந்த சமூகத்தில் ஒத்துமை எதிர்பார்க்கலாம். அந்த சமூகத்தில் நாங்கள் ஒரு மேம்பாட வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு முன்னால் நிறைய சவால்கள் இருக்கு. எங்களோட வாலிபர்கள் என்பது ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம், எங்களுடைய எதிர்கால வயோதிபர்கள் என்ப ஒரு பக்கம். ஒரு சிலர்களை பார்த்தா தொழிலற்றவர்களாக, ஒரு சிலர்கள் மார்க்கமற்ற நிலையில, ஒரு சிலர்களை பார்த்தா கல்வியுடைய விடயத்தில் பின்தங்கிய நிலையில, இப்படி இருக்கக்கூடியவங்க ஏராளத்தை சந்திக்கிறோம். ஆனா இவைகளுக்காக 1000 மஷூராக்களை செய்கிறோம், 1000 சங்கங்களை உருவாக்குறோம், தலைமை பீடங்களை ஏறுறோம். எந்த இலக்க வெற்றி அடைஞ்சோம் என்று பார்த்தா மிச்சம் குறைவான எண்ணிக்கையை தான் நாங்கள் காண்றோம். ஏன் காரணம் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, சமூகமாக வாழ்ற நேரத்தில் அவர் திருந்தோணும் என்ற இடத்தை விட நான் எங்கே இருக்கிறேன் என்ற சிந்தனையால இந்த சமூகத்துக்கு நலவு நடக்குமா? என்ற தன்மைகளால சமூகத்துக்கு நலவு நடக்குமா? நான் நடந்து கொள்ற விதம், நான் பேசுற விதம் இந்த சமூகத்தில் எந்த அளவு தாற்பயத்தை ஏற்படுத்தும்? நான் சொன்ன வார்த்தையால சமூகம் பிளவுபடுமா, ஒன்றுபடுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகம் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்குது? இப்படி ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சோம். எனவே அன்பார்ந்தவர்களே,
அதனால தான் இந்த 3 தன்மைகள் சமூகத்தோட வாழ்ற நேரம் இதைவரை விட்டும் நாங்க தூரமாக இருக்கணும். அதுல முதலாவது அன்பார்ந்தவர்களே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ignorance, அதாவது அறியாமை, மடத்தனம் என்றுவாங்க. நாங்க நினைக்கிறது மடத்தனம் என்றா எனக்கு தெரியாதானே, இது இல்ல மடத்தனம். அன்பார்ந்தவர்களே, பிடிவாதம் பிடிச்ச மடத்தனம் இல்ல, நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது சரி வராது, எங்களுக்கு தெரியும் இதுல நலவு நடக்குது, ஒரு தீர்வாகம் சொல்றாங்க இதை செஞ்சா நலவு நடக்கும், ஆனா ஏண்ட பிடிவாதத்தால இல்ல, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இது சரி வராது. இந்த அறியாமை, இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. ஜாஹிலியத்து மக்கள் அன்பார்ந்தவர்களே மடையர்கள் அல்ல, மடையர் காலம் என்று சொன்னதே காரணம், அவர்கள் மடையர்கள் அல்ல, இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், அறிவுல முன்னுக்கு நின்றவர்கள். ஆனா ஏன் மடத்தனம் என்றா யதார்த்தத்தை, மறுமைய, ரப்ப வழங்காம எல்லை மீறிய பாவங்களை செஞ்சாங்க. தான் செய்யற பாவத்தை பாவமாக விளங்குது இல்லை. இந்த அறியாமை இந்த சமூகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. நாங்க சமூகத்தில் வாழ்ற நேரம் எனக்கு தெரியும், எனக்கு இது செய்ய இயலாது, ஆனா இன்னொருத்தனுக்கு அல்ல உருவாக்கி இருப்பான், இன்னொரு பலத்தெல்லாம் கொடுத்திருப்பான். அன்பார்ந்தவர்களே, உதாரணத்துக்கு சமூகத்தில் அல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் திறமையும் கொடுக்கிறது அல்ல. குர்ஆன் சொல்லித்தார பாடம் இவைகள், சீரா சொல்லித்தார பாடம் இது. அதானுடைய கனவை கண்ட ஒரு சஹாபி, அதான சொன்னவர் இன்னொரு சஹாபி. அல்லாஹ் ஒரு மனிதருடைய அபிப்பிராயத்தை எடுக்கிறான், அதால பயன்பெற்றவர்கள் பெரும் சமூகமாக மாறுறாங்க, வரலாறு பேசக்கூடிய விடயங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரே தரம் தான், நானும் எனக்கு மேலும் அவருக்கு மட்டும் மேலுமா என்று யோசிச்சா அதுல மறைமுகமான ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உனக்கு கொண்டு ஏலும் இன்னொருத்தருக்கல்ல இன்னொன்று உருவாக்கியிருப்பான். அறிவுக்கென்று அல்லாஹ் ஒரு சாரார, பணத்துக்கு இன்னொரு சாரார, அனுபவம் வேற. அன்பார்ந்தவர்களே, வீரம் வேற, தைரியம் வேற, திறமைகள் வேற, மொழி திறமைகள் வேற, அந்நியவர்களோட நடக்கிற விதம் வேற. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதத்திலையும் ஆக்கியிருக்கிறான், ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திறமைகள் எல்லாம் அடையாளப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான், மிகப்பெரிய பொறுப்பல்ல தந்திருக்கிறான். எனவே சமூகத்தில் வாழ்ற நேரம் இந்த அறியாமை தனத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும். எனக்கு ஏலவா, எனக்கு விளங்குது இல்லை, எனக்கு மனசுக்கு திருப்தி இல்லை, ஆனாலும் அவர் சீர்தலும் நலவெறிக்கை நான் இல்லை ஏற்றுக்கொள்றேன். இந்த அறியாமத்தை இல்லாமல் ஆக்கிடணும். இரண்டாவது அன்பார்ந்தவர்களே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அரகன்ஸ், அதாவது நாங்க ஆணவத்தோடு வாழ்றது. ஆணவம் கிட்ட நான் மட்டும் தான் சரி, மற்றவன் புல, மற்றவனை ஈரிடப்படுத்துறது. நான் தொழுகிறேன் தானே, நான் இபாதத்து செய்கிறேன் தானே, எனக்கு எல்லாம் தெரியும் தானே, எனக்கு என்னத்துக்கு நான் மற்றவனேன் பார்க்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆணவத்தோட சமூகத்தில் வாழலாது. இந்த ஆணவம் இருந்தா நாங்க தலைமைத்துவத்தை எதிர்ப்போம், இந்த ஆணவம் இருந்தா மற்றவனை மதிக்க மாட்டோம். இந்த ஆணவம் வந்துட்டா அன்பார்ந்தவர்களே, மற்றவர் செய்கிற நலவு நல்லவாக விளங்காது, நலவு நலவாக விளங்காது. நலவு என்பது அன்பார்ந்தவர்களை நாங்க நினைச்சது மட்டுமல்ல நலவு. குர்ஆன் சொல்ற வார்த்தை, நீங்க அல் பிர், நீங்க நலவுக்கு உதவி செய்யுங்க. அந்த நலவு என்ற என்ன? ஒரு மனிதன் விதவைக்கு உதவி செய்யலாம், தெருவில் ஈக்கிற தீங்கிழைக்கிற விடயத்தை ஒதுக்கலாம், ஒரு அனாதைக்கு உதவி செய்யலாம். ஒரு மனிதன் வாராரு கஷ்டத்தோட, மனசு கவலையோட வாராரு, இந்த நேரத்தில் அவரை உட்கார வச்சு, ஸ்ரீதேவி இந்த பேச, அவர் கவலையோடு பேசுறாரு. பேசுற நேரம் நாங்கள் என்ன தெரியுமா சொல்றோம்? இது தான், இது நீ யோசிக்கவா, நம்ம அல்லா வழிய மனசு நிறைவடையுது. இதுவும் உதவிதான், இதுவும் பிர்தான். அன்பார்ந்தவர்களே, இன்னொருத்தர் போற நேரத்தில் ரோட்டு தெரியாது, வழி தெரியாம வாராரு, வெளியிலேருந்து ஒரு மனிதன் வார நேரத்தில் ஸ்ரீதேவி இதுக்கு போ, இப்படித்தான் நீங்க போகணும், இதுதான் ரோடு சொல்லி காட்டுறீங்களா? இஸ்லாம் சொல்லுது இதுவும் உதவிதான். அதே நேரத்தில் எதிர்மறையில சொல்லுது, நீங்க தெருவுற போற நேரத்தில் இன்னொருவனுடைய வீட்டு திசையில நீங்க என்ன செய்றீங்க? ஒரு மரம் இருக்கி, பழம் இருக்கி, பிக்காம இருக்கிறீங்களா? இதுவும் உதவிதான். அதனால இஸ்லாம் சொல்லுது, பழம் தார மரத்தில் சிறுநீர் கழிக்க வானம். இன்றைக்கு கொழும்பை பொறுத்த மட்டில சிலர்கள் தங்கி பேசக்கூடிய இடம், சில இடங்கள்ல நாங்கள் பூத் என்று சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடங்கள்ல போயிட்டு அசுத்தம் செய்ய இயலாது, இது அசிங்கம். நிழல் தார இடத்தை அசுத்தப்படுத்த இயலாது. இவைகளும் நலவுதான். செய்யறதும் இருக்கி, செய்யாமல் இருப்பதும் இருக்கி நலவுகள்ல. எனவே நான் நினைச்சது மட்டும் தான் நலவு என்று சொன்னா இஸ்லாம் சொல்லுது நீங்க பிழைச்சிட்டீங்க, நீங்க பிழைச்சிட்டீங்க. எனவே அன்பார்ந்தவர்களே,
நாங்க சமூகத்தோட வாழ்ற நேரம் எனக்கு அல்லாஹ் உதவி செய்யற தனத்தை தந்திருப்பான். நான் ஒருவனுக்கு ஒரு சாப்பாடு பார்சலை கொடுக்கலாம், ஆனா இன்னொருவர் அதை விட சிறந்தது ஒன்று செய்யலாம். சிலர்களை பார்க்கிறோம், சிலர்கள் வைத்தியசாலைகளுக்கு அவர்களுடைய ஒரு பழக்கமாக்கிப்பாங்க. காலையில போவாங்க, போயிட்டு சிலர்களை சந்திச்சு அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பிஸ்கட்டை பங்கிட்டு வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, நலவுக்கு இதுதான் நலவென்று இஸ்லாம் இதை குறிப்பிட்டு சொல்லல. 1000 விதத்திலேயும் மனிதன் பயன்பெற விடமா சமூகம் பயன்பெறுதா, அங்க நலவென்பதை இஸ்லாம் விளங்கப்படுத்துது. மார்க்கத்துக்கு முரணில்லாத விடயத்தை நாங்க செஞ்சு கொண்டே நலவு செய்ய ஏறுமெண்டா, மனிதன் நேயத்தை மதிக்க ஏறுமெண்டா, அங்க அல்லாஹ் இந்த நலவை விரும்புகிறான். எனவே சமூகத்தில் நாங்க ஆணவத்தோட வாழலாது, நான் மட்டும்தான் என்ற இடத்துல இயலாது. மூணாவது அன்பார்ந்தவர்களே, மூணாவது சொல்லுவாங்க ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு செய்யறது என்ன? ஆக்கிரமிப்பு அன்பார்ந்தவர்களே, நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க செய்யணும். மற்றவரை மஷூராக்கள் எடுக்கிறது இல்லை, மற்றவருடைய ஒத்துழைப்பு எடுக்கிறது இல்லை, ஏண்ட நிலப்பாடுல மட்டும் ஈக்கிறது. தாரையும் நாங்க யாரையும் பெரியாளா பார்க்கறது இல்லை, நான் மட்டும்தான் ஏண்ட இடத்துல என்று நாங்க நினைக்கிறோம். இஸ்லாம் இதை விரும்பல அன்பார்ந்தவர்களே. எனவே நாங்க ஒரு சமூகத்தோட வாழ்றோம். நாங்க காட்டுல வாழ்றவங்க அல்ல, நாங்க ஒதுங்கி வாழ்றவங்க அல்ல. எனக்கு முன்னால என்னைய போல ஒரு மனிதன் இருக்கிறாரு. இதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க உண்மையான மூமின் எதை வச்சு தெரியுமா முடிவு செய்யறது? உங்களோட தொழுவையை மட்டுமல்ல, உங்களோட இபாதத்து மட்டுமல்ல, உங்களோட நேபர்ஸ் அயலவர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, உங்களால நிம்மதி அடையறா இல்ல. நீங்க பேசுற விதம், உங்களோட அடுத்த வீடு எங்கட பொதுவாக இந்த கொழும்பு மண்ணில் நாங்கள் அதிகமாக ஒரு சவர் ஊடுகள் அதிகமாக இருக்கி நாங்கள் சத்தத்தை இட்டு பேசுகிறோம். அடுத்த வீட்டில் ஒரு புள்ளை இருக்கிறாரு, இந்த புள்ளிக்கு அந்த தூக்கம் பிரச்சனை ஆகுதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, உங்களோட அயலவன் உங்களால நோவினை பெறா, நீங்க உண்மையான மோமினாவேனாது. எங்களோட தொழுவைகள் வேஸ்ட், அங்க எங்களுடைய இபாதத்துக்கள் அர்த்தமற்றவதாக மாறும். ஏன்? எங்களோட தன்மையை இஸ்லாம் எதிர்பார்க்குது, பொறுப்புணர்வை இஸ்லாம் எதிர்பார்க்குது. இனிமே அன்பார்ந்தவர்களே, நாங்க வாழக்கூடிய நேரத்தில் எங்களோட அடுத்த வீட்டுக்கு என்னையால் ஒரு நோவினை வருதா, சத்தத்தை மியூசிக்களை இன்றைக்கு நாங்க போட்டு இன்றைக்கு சமூக பிரச்சனைகள் உருவாக்குவோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வீட்டார்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என்ன செய்ய சொல்லி திருந்தாதவங்க சொன்னா பிரச்சனைக்கு வாராங்க. இப்படி இந்த மண்ணுகள்ல யதார்த்தத்தில் வாழ்வங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். வெறுப்போட, அடுத்தவரை பத்தி நிராசையோட வாழ்வங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்க சமூக உணர்வு கிடையாது. இந்த பொறுப்பை இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் விரும்புதே நீங்க அடுத்த வீடு உங்களால சந்தோஷம் அடையணும். அதனால தான் இஸ்லாம் அயலவர்களுடைய உரிமையை சொல்ற நேரம் எந்த அளவுக்கு இஸ்லாம் மனிதனுடைய அன்பார்ந்தவர்களே உணர்வுகளை, சிந்தனைகளை, உள்ளத்தால மனிதன் படுற கவலையை கூட மதிச்ச மார்க்கம் இஸ்லாம். நீங்க ஒரு பழத்தை எடுத்து போறீங்க, பழத்தை எடுத்து போற நேரம் உங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு கொடுக்க ஏழுமா, நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து போய் கொடுங்க, இது ஆக முக்கியம். அப்படி இல்லையா, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அழகான ஒரு ஹதீஸ், அது மறைச்செடுத்து போங்க, மறைச்செடுத்து போங்க. நீங்க ஏன் தெரியுமா, நீங்க ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து போறீங்க, வேறாவது ஒரு விலையுறைந்த பழத்தை எடுத்து போறீங்க. சில நேரம் அடுத்த வீட்டு பிள்ளை அன்பார்ந்தவர்களே வாப்பா, அந்த அங்கிள் அந்த பழத்தை எடுத்தாரு, எனக்கும் எடுத்துத்தாங்க என்று சொன்னா சில நேரம் அந்த வாப்பா அண்டு தின்னாம இருப்பாரு, சாப்பிடாம இருப்பாரு. சில நேரம் அந்த வாப்பா கேளா அது சொல்லுது இல்லையா, ஆசை வரும் அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த வாப்ப தர்ம சங்கடம் ஆயிடுவாரு, அந்த வாப்ப பாதிச்சுப்படும், வாப்பட மனம் பாதித்து விடும். இதனால நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, இவைகளை செய்ய போவானம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எவ்வளவு தூரத்தை யோசிக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறோம், நீங்க எங்க இருக்கிறோம் இன்றைக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு கணம் யோசிப்போம். இந்த பொறுப்புணர்வோட நாங்க எத்தனை பேர் இந்த சமூகத்தோட யோசிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு முன்னால சவால்கள் நிறைந்த ஒரு காலம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட முதலாவது பிரச்சனை, எங்களோட வாலிப சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை. எல்லாத்துக்கும் தெரியும், போதை ஹராம், விற்பது ஹராம். இவர்களுக்கு நாங்க என்ன செய்யறது யோசிச்சோமா? ஒரு சிலர்களை பார்த்தா தொழில்கள் இல்லாம வைக்கிறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனை இதுதான், தொழில் இல்லாத பிரச்சனை, தொழில் இல்லாத ஒரு பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, இந்த வாலிபத்தை பாதுகாக்கணும், போதையை விட்டும் சமூகத்தை பாதுகாக்கணும். இன்னொரு புறத்தில் இந்த சமூகத்தில் அதிகமாக அன்பார்ந்தவர்களே உணவு முறைகள் உண்ண தெரியாம இன்னைக்கு எத்தனையோ பேர் நோயாளியாவிட்டாங்க. அதுல ஆக விசேஷம்
எங்களோட பெண்மணிகள் பேச வேண்டிய விடயம் இது. மார்பு புற்றுநோய்கள் இன்றைக்கு கிட்னி பேஷன்கள் கூட. அன்பார்ந்தவர்களே, என்ன காரணம்? நாங்க வழிநடத்தல. இன்றைக்கு என்னோட சமூகத்துடைய திட்டம் மாறணும். இன்றைக்கு ஒவ்வொரு தரப்பையும் கூப்பிட்டு சீதேவி இதை நீங்க செய்ய வானம், இதால உங்களுக்கு லாபம் தான், ஆனா இன்னொரு சமூகம் அழியுது. நாங்க ஒத்தன் சிகரெட்டை குடிச்சு சிகரெட்டை விற்கிற நேரம் அன்பார்ந்தவர்களே இது பாதிப்பு என்று சொல்லி கொடுக்கிற போல இன்றைக்கு ஹோட்டல் வியாபாரிகள் பொறிச்ச எண்ணெயை மீண்டும் பொறிச்சு அந்த அநியாயத்தை செய்றீங்களா? நீங்களும் ஒரு அநியாயத்துக்கு பங்குதாரர் என்பதை மறந்துடுவாரும். யாரும் கோவிக்க வானம். யதார்த்தம் இது. சமூக பொறுப்பு இது. சமூக பொறுப்பு என்பது கொடி தூக்குறதல்ல, போர்டை தூக்குறதல்ல. இந்த உள்ளம் பேசணும் என்ற அடுத்த வீட்டு நிலைமை என்ன? எவ்வளவு பிரச்சனைக்கு தெரியும் அந்த சமூகத்தில். இங்க எத்தனை பெண்மணிகள் இன்னைக்கு அழுகுறா தெரியுமா? விதவைகள் இருக்கிறாங்க, வருமானம் இல்லாம அனாதைகளாக, பிள்ளைக்கு ஒரு நேர சோத்துக்கு தன்னை இன்றைக்கு எப்படி இந்த சோத்து பசியை தீக்கிறதே யோசிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எங்களோட வாழ்க்கைகள் எல்லாம் வீணடிக்கப்படுது. தனி மனிதன் என்ற ரீதியில நாங்க திருமணத்துக்கு வீண்விரயம் செய்கிறோம், பெருமைக்கு வீண்விரயம் செய்கிறோம், அரசியல் கூட்டத்துக்கு வீண்விரயம் செய்கிறோம். ஆனா யாருமே யோசிக்கல. அதே நாங்க வீண்விரயம் செய்கிற நேரத்தில் ஒரு 10 ரூபாவை அல்லது ஒரு 50 ரூபாவை எடுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு பானூறு துண்டு எடுத்து கொடுத்த எவ்வளவு அழகா இருக்குமே. யோசிச்சோமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் வீண்விரயம் என்று எதை தெரியுமா சொல்லுது? ஒத்தருக்கும் பயனில்லாத ஒரு விடயத்தை நீங்க செய்கிறீங்களா? இவைகள் வீண்விரயம் தெளிவா சொல்லுது. எல்லை மீறிய செலவுகள். ஆனா சமூகம் எங்களுக்கு முன்னால் இருக்கு. எங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் இருக்கு. தொழில் தேவை. இன்றைக்கு எங்களோட ஊர்ல நிர்வாகிகள் தலைமை பீடங்களை சுமக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு எத்தனையோ நிர்வாகிகள் அந்த நலவுகளை செய்யறாங்க. ஆனா ஒரு கவலை என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? நிர்வாகிகள் வழிவகுக்கிற நேரத்தில் நாங்க என்ன செய்ய? அவர்கள் தானே. இந்த நிலையை இஸ்லாம் விரும்பல்ல. இஸ்லாம் இந்த நிலையை விரும்பல்ல. இந்த நிலை நிர்வாகம் தான் என்று ஒதுங்கிட்டா எழுந்தி வச்சுக் கொள்வோம். அந்த ஊருல மறுமலர்ச்சியை காணலாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊர் எடுத்தா தலைமை பீடம் நிர்வாகிகள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, பணம் படுத்தவர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், பசாரை தெரிந்தவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இவர்கள் அனைத்தையும் ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு தான் அந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு. அன்பார்ந்தவர்களே, ஒன்று சேர்ற நேரம் இரக்கத்தோடு சொல்றேன், சமூகத்தில் நான் விரும்புகிற விடயத்தை மட்டும் செய்யணும் என்று இருந்தா அவர் இந்த சமூகத்தில் சமூக பங்குதாரியா மாறலாது. சமூக பங்குதாரியா மாறலாது. ஏன் காரணம் தெரியுமா? அவர் எப்பவும் விரும்பணும், நான் இந்த சமூகத்தில் இருக்கிற நேரம் நான் விரும்புறது இருக்கலாம், விரும்பக்கூடாதது இருக்கலாம், சமூகத்துக்கு அந்த நேரத்தில் எது நலவு வாய்க்கோ அவைகள்ல நான் பங்குதாரியா மாறும். எனவே அன்பார்ந்தவர்கள் ஒன்றுபடணும். எடுத்தெடுப்புல அவர் ஹராத்தை செய்யறாரு, தொழிலை செய்யறாரு இல்ல. அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை தொட்டு கேளுங்க பாப்பம். ஹராம் செய்யற ஒத்த நேரத்துல போயிட்டு பணம் படைச்சவராய்க்கிறவர் நான் போயிட்டு சீதேவியே நீ அதை ஹராத்தை செய்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இதுக்கு ஒரு மாற்று வழி செஞ்சு தரவா? உள்ளத்தை திறந்து பேசுங்க பாப்பம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் இறங்கியது நல்லவர்களுக்கு மத்தியில் அல்ல, கெட்டவர்களுக்கு மத்தியில, பாவத்தில தலைவிரித்தாடியவர்களுக்கு மத்தியில. ஆனா அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், தலை சிறந்த வர்க்கத்தில் உருவாக்கினான். இன்னைக்கு எங்களுக்கு மேலும் அன்பார்ந்தவர்களே, உள்ளங்கள் அல்லாஹ் இரக்கத்தோடு வச்சிருக்கிறான். சேருங்க. ஒருவர் ஒரு துறையில முன்னேறி இருப்பாரு, இன்னொருவர் யோசிங்க, நான் இன்னைக்கு சில்லறை கடை துறையில முன்னேறி இருந்தா என்ற ஊர்ல எத்தனை பேர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம்? வழியை காட்டுங்க. நான் டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறேன், நான் எத்தனை பேரை கொண்டு வந்து சேர்க்க போறேன்? அன்பார்ந்தவர்களே, யோசிங்க. பொறுப்பு என்பது இதுதான். பொறுப்பு என்பது இதுதான். அந்த சஹாபாக்கள் உருவாக்கியது இந்த தலைமைத்துவத்தை தான். இன்றைக்கு வாலிபர்கள் அலைகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் ஒரு நேர தேவைக்காக, ஏதோ ஒரு ரீல் அவுட்டுக்காக அன்பார்ந்தவர்களே சிறைக்கு போறவங்க இருக்கிறாங்க. ஏன்? கை மாத்துறது, இன்னொத்தனுக்கு உதவி அளிக்கிறது, தெரியும் ஹராம். எத்தனை பேர் அந்த வாலிபர்களை பாதுகாத்துனாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக மாறுவோம். தலைமைத்துவத்துக்கு கீழே எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி எழுப்ப நாங்க நினைச்சா இந்த ஊர்ல தொழிலுக்கு முட்டுப்புள்ளி கிடைக்கும், ஹராம் ஒதுங்கிவிடும். தைரியம் எங்க தெரியுமா? எங்க தெரியுமா தைரியம்? நின்று சப்புல தொழுற அதே உத்துமை தலைமைத்துவத்தோடு இருக்கணும். அதுதான் அல்லாஹ் கருக்கிற ஆகப்பெரிய வெற்றி. எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படி உணர்வுள்ளவர்களாக மாறுவோம். நாம் மட்டும் என்று வாழக்கூடாது.
இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்ற வார்த்தை, ஹஸரத் ஒரு காலம் நாங்க தனித்து வாழ்ந்தோம், எவண்ட பலாயும் தேவல் என்று சொன்னோம், இன்னைக்கு ஏண்ட வீட்டிலேயே பிரச்சனை வந்துட்டு. இது தான் யதார்த்தவான் பாந்தவர்களே. இஸ்லாம் இதை விரும்பல. நான் ஏண்ட புள்ள நல்லா இருக்கணும் சொர்க்கம் என்றா அடுத்த புள்ளையும் இதே சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்துக்குரியவங்களை உருவாக்க அன்பாந்தவர்கள் அவன் இவர் அல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து சொர்க்கத்தை உருவாக்கிய நிச்சயம் அல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவான். அப்படியாப்பட்ட பலமுள்ளவர்களாக அல்ல நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக. எங்களோட பாவத்தை மன்னித் தருவாயாக, பூரா முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, எங்களோட உணர்வுகளை விரிவாக்கிடுவாயாக, எங்களை திறந்த உள்ளங்களை தந்துடுவாயாக, யார சுயநலத்தை மலர்ந்து பொதுநலம் பேணக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக, சமூக அக்கறையோடு வாழ்ந்து யா அல்லாஹ் சமூகத்துக்கு பணி செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆக்கிடுவாயாக, தலைமைத்துவங்களுக்கு பூழ்ச்சிவாயாக, உன்னை விரும்பக்கூடியவர்களாக கடன் இல்லாத நிலையில பொறுப்பு நிறைவேற்றிய நிலையில கேவலப்படாத கண்ணியமிக்க மௌத்த சிரிச்ச மௌத்தோடு நம்ம அனைவருக்கும் தந்துடுவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. يا ربي لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد رضا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. اتقوا الله وأطيعوا، اتقوا الله وأطيعوا، اتقوا الله وأطيعوا. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. بارك الله لنا ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفره إنه هو الغفور الرحيم.